Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. In pursuit of perfection, மனுஷன் ஒவ்வொருத்தனும் பெர்ஃபெக்ஷனை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வாலிப பையனை எடுத்துக்கிட்டா கல்யாண வயசில் he is actually seeking for a perfect wife. அதே இது ஒரு பெண் எடுத்துக்கிட்டா she is searching for a perfect husband. இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமான அந்த திருமணமான பெண் she is actually pursuing for a perfect mother-in-law. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல்லது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததா they are actually praying that this particular son or daughter will become a perfect kid, and the kid, when she or he grows up, she aspires or she admires his father or her mother to be a perfect parent. வேலைக்கு போகும்போது the employee thinks I am going to have a perfect employer, and the employer always wanted to employ a perfect employee. பட் நம்ம எல்லாருமே மனசில் வைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், no one can be perfect, nothing can be perfect in the entire universe except the creator of creations, Allah subhanahu wa ta'ala. பாக்கி எல்லாருமே நம்ம எல்லாருமே we are created as imperfectionists. ஆனால் in pursuit of perfection நம்ம எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இன் பர்சியூட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எய்தர் யூ கம்ப்ளைன் ஆர் யூ கிரிட்டிசைஸ். எய்தர் யூ ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் வாட் எவர் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்ட், அரவுண்ட் யுவர் செல்ஃப், இன் யுவர் என்விரான்மெண்ட், ஆர் யூ ஸ்டார்ட் கிரிட்டிசைசிங் தம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ரோட்டில் பைக்கில் போகிறோம் அல்லது காரில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், we complain the road, we complain the atmosphere, we complain the environment, we complain the co-passengers. அதே மாதிரி we start criticizing, we start criticizing for the life that we have, we start criticizing for the environment that we have, we start criticizing for the politicians we have, we start criticizing for what we are. So instead of that, இன்னைக்கு இந்த 20வது ஆனுவல் டேல நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஃப்ரம் 29 ஸ்டூடெண்ட்ஸ் டு 2894 ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 29 to 2900, which means we have grown 100-fold. At the same time, இந்த 9 இயர்ஸை நம்ம கிரியேட் பண்ண ஹுஃபால்கள் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 93. So which means on an average of 10 students per annum, நம்ம 10 ஹுஃபால்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் தயார்படுத்தியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் we have actually created 17 ஹுஃபால்ஸ் from Times School. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ இன் பர்சியூட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறத விட in pursuit of happiness அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்குள்ள இந்த தீம் தான், இந்த ஆனுவல் டேயோட, இந்த 20th ஆனுவல் டேயோட தீம் தான், which is nothing but shukran lillah, which means being grateful to Allah, being thankful to Allah at every moment, not only on the 20th day, not only today, not only tomorrow, right? At every moment, if we are thankful to Allah, இந்த கிரிட்டிக்ஸ் போயிடும், இந்த கம்ப்ளைனிங் போயிடும், இந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டம் போயிடும். தேங்க் எவ்ரி மொமெண்ட், பி கிரேட்ஃபுல் ஃபார் த எவ்ரி மொமெண்ட் தட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸ் கிவன் டு யூ. நோ மேன் கேன் பி பர்ஃபெக்ட், no one can be perfect, and nothing can be perfect in the entire world. But Allah's creation is always perfect, whether it is the sun or the moon or the wind or the water or the sea, whatever. இது எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். பட் இன்சான் நம்மளை படிச்சிருக்கிறது அல்லாஹ் இம்பர்ஃபெக்ஷனோட தான் படிச்சிருக்கிறான். யூ கோ அண்ட் ரீட் தி சீரா ஆஃப் த ப்ராஃபிட்ஸ்.
எல்லா ப்ராஃபட்ஸ்னுடைய சீரா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை வந்து எடுத்து பாருங்க. தட் இஸ் அன் இம்பர்ஃபெக்ஷன். ஜஸ்ட் டு ப்ரூவ், ஜஸ்ட் டு சே தட் நம்ம இன்சானா வந்து we are all born with imperfections. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த சுக்ரன் லில்லா அப்படிங்கிறத, இந்த வேர்டை காயின், இந்த ஃப்ரேஸை காயின் பண்ணது யார் நம்ம ஸ்கூலில்? யார் காயின் பண்ணாங்க? 20th ஆனுவல் டே சார் தானா? ஓகே. ஸோ காஜா ஷெரீஃப் சாருக்கு ஒரு ஜஸாக்கல்லா ஹைர். இந்த இந்த வாட்டி வீடியோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த வந்துட்டு இருக்கு. வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏஐயில் வந்து அனிமேட் பண்ணது யார் சார்? நீங்களா? ஓகே, ரைட். ஏற்கனவே சொன்ன மாதிரி a big round of applause to him as well. What's your good name, sir? ரசூல். ரசூல் சார். ரசூல் சாருக்கு நம்ம எல்லாம் ஒரு கை தட்டலாம். So he might have thought that Khaja Sharif sir வந்து ஒரு மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், அதனால அவர் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு வந்து நினச்சி தான் வந்து அவருக்கு மட்டும் அனிமேஷன் போடாமல் கொஞ்சம் வந்து அவருக்கு மட்டும் ஒரு லைட்டை காட்டி அப்படியே வந்து விட்டுட்டார். பயந்துட்டீங்கல்ல? See, when it comes to AI also, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ கிரியேட் பண்ண வீடியோஸும் இன்னைக்குள்ள ஏஐ கிரியேட் பண்ண வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக வந்து இருக்கு. இட் இஸ் குவைட் நேச்சுரல். என்னை மட்டும் கொஞ்சம் ஆகாரமாக காட்டிட்டீங்க, நான் அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன், பரவாயில்ல. பட் எனிவே, again, not for perfection, right? Not for perfection. So we always let us always aspire for, let us always try to be happy, try to be grateful, try to be thankful to what we have right now, and try to thank everyone who has actually helped us. நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அந்த ஒரு தேங்க்ஃபுல்னஸோட, அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸோட, அந்த ஒரு ஹம்பிள்னஸோட நம்ம எல்லாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக வந்து இருக்கும். அதற்காக தான் வந்து நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். let us appreciate for what we have. Let us appreciate and accept the fact that each and every one has got an imperfection. And see, நம்ம ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி தான், no husband can be perfect. பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து டிக்ஷனரிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் வந்து அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ரைட். ஃபார் த பேரண்ட்ஸ் ஹியர் டுடே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட் உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அல்லது 3 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஹேவ் மோர் தென் 1 kid, டோன்ட் கம்பேர் பிட்வீன் யுவர் கிட்ஸ். டோன்ட் கம்பேர் பிட்வீன் யுவர் கிட்ஸ். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மாதிரி இல்லை, நீ அவனை மாதிரி படிக்கல, அக்கா அவன் மாதிரி படிக்கல, தம்பியை மாதிரி நீ தயவுசெய்து வந்து கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நோ கிட்ஸ் ஆர் த சேம். நோ 2 individuals கேன் பி த சேம். நோ 2 individuals கேன் பி த சேம். ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸை நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி, அவங்கக்கிட்ட என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு குவாலிட்டி ஜாஸ்தி இருக்கோ அதை வந்து இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். This world is full of imperfections. Let us try to accept, let us try to admire those imperfections. அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இயர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் வந்து அல்லாஹ் கொடுத்ததா வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு, அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸோட நம்ம கிரேட்ஃபுல்னஸோட, ஒரு தேங்க்ஃபுல்னஸோட, சுக்ரன் லில்லாவோட நம்மளுடைய லைஃப்பை கொண்டு போனால் நம்மளுடைய லைஃப் இங்கேயும் சரி மறுமையிலையும் சரி சிறந்தது ஒரு லைஃபாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த 20 இயர்ஸாக நீங்கள் தந்த இந்த என்கரேஜ்மெண்ட், 20 இயர்ஸாக நீங்கள் தந்த இந்த சப்போர்ட், 20 இயர்ஸாக நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த வேல்யூஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் 900 odd students வந்து have graduated from Time School அப்படின்னு நினைக்கும் போது it is indeed a pleasure, it is indeed a great honor for all the teachers out here. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், அரபிக் ஸ்டாஃப், அட்மின் ஸ்டாஃப் எல்லாருக்கும், இது எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக எங்கள் ஸ்கூலுக்கு, இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்திட்ட எங்களுடைய எல்லா ஃபெலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆஃப் டைம் ஸ்கூலுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஜஸாக்குமுல்லா ஹைரன் சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ த ரெக்வெஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ் இஸ், டைம் ஸ்கூல் உங்களுக்கு எப்போவுமே வந்து
ஒரு பெஸ்ட் என்வைரான்மெண்ட்டை இந்த குழந்தைங்களுக்கு, வெதர் இட் இஸ் அரபிக் எஜுகேஷன் ஆர் வெதர் இட் இஸ் த வேர்ல்ட்லி எஜுகேஷன் that we actually give to the students, அது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக வந்து தர்றதுக்கு தான் வந்து every year we are trying to improve, every year we are trying to advance in whatever teaching methods, in whatever teaching curriculum that we have, in whatever Islamic curriculum that we have, in whatever discipline that can be imparted to the students for the betterment of their life in this life and as well as இந்த ஆஹிரா அதை பண்ண முடியுமோ தொடர்ந்து வந்து அதற்கான ஜிஹாதை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத ட்ரஸ்டீஸோடைய பிஹாஃபில் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.